நம்ம எங்கே இருக்கோம்னா தேனியிலேருந்து போடிநாயக்கனூர் போய்கிட்டு இருக்கோம். பசங்க கூட சரி மூணார் போவோம், ஒன் டே ட்ரிப்பு. எல்லோரும் ஒன் டே ட்ரிப்பு கொடைக்கானல் தான் போவாங்க. சரி நம்ம மூணார் போவோம். மற்றவங்களும் போயிருப்பாங்க, நமக்கு அவ்வளோதான் தெரிகிறதில்ல. மூணார் போவோம் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டு போய்கிட்டு இருக்கோம். லைட்டே இல்லை, வெளிச்சம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, மற்ற இடத்துலலாம் ஸ்ட்ரீட் லைட்டே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு விரட்டி போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு வண்டி 4 பேர் போகிறோம். சரி பசங்களாக போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தேனியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம போடிநாயக்கனூர் அங்கே போயிட்டு தான் நம்ம அங்கிட்டிருந்து போகிற மாதிரி இருக்கும். போடிநாயக்கனூர் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் போனோம்னா போடிநாயக்கனூர் வந்துடும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி அங்கிட்டிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா கீழே ஹில்ஸோட செக் போஸ்ட் இருக்கும். அங்கே போய் அப்படியே ஒரு பிடிச்சா நிப்பாட்டுவோம், இல்லைனா அப்படியே வண்டியை தட்டி மேலே போய்கிட்டே இருப்போம் மலைக்கு. எங்கே நம்ம கூட வந்தவனை காணோம். அவன் எஃபிஜெட்டில் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர மாதிரி இருக்கும். அவன் வண்டியை விரட்டினா மைலேஜ் தராது. நம்ம R15 அடிச்சு சட்டி போயிடுறோம். நம்ம கொஞ்சம் கூட நம்ம வண்டி வெளிச்சமும் முன்னாடி போகிற கார் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. வேறு ஒரு லைட்டு எதுவும் இல்லை. இங்கிட்டலாம் ஐயோ, ஓரளவுக்கு கண்ட்ரோல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், எங்கே கிடப்போம்னு நமக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் மெதுவாக போகிறது தான் நல்லது. ஆனால் நம்மளே வேகமாக போய்கிட்டு இருக்கோம். நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நானே வேகமாக அப்போ தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கல்லுகள் வந்தாலே ஒரு பக்கம் நமக்கு பயமாக இருக்கும். சின்ன இந்த கேப்